இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது active absorption in mineral absorption in transport in plants in plant physiology. நாம் போன வீடியோவில் passive absorption பற்றி பார்த்தோம். ஸோ passive absorptionனா movement of ions without the act, அதாவது without using the energy, எந்த ஒரு metabolic energy இல்லாமல் ஃப்ரீயாக அதாவது மாலிக்யூல்ஸ் மூவ் ஆகிறது, அனையான்ஸ் அதாவது இந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் மூவ் ஆகிறது. இந்த ஆக்டிவ் அப்சார்ப்ஷன்னாவே இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகிறதுக்கு எனர்ஜி தேவை. ஸோ அந்த மெட்டபாலிக் எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் த அயான்ஸ் மூவ் ஆகுது. ஏன்னா வி ஆர் டீலிங் வித் த மினரல் அப்சார்ப்ஷன், மினரல்ஸ். ஸோ அந்த மினரல் மூமெண்ட்ஸ்க்கு என்ன எனர்ஜி தேவைப்படணும், எனர்ஜி யூஸ் பண்ணாதான் அந்த அயான்ஸ் மூவ் ஆகும். ஸோ ஆக்டிவ் அப்சார்ப்ஷனோட டெஃபினிஷன் பார்க்கலாம். Absorption of ions against the concentration gradient with the expenditure of metabolic energy is called active absorption. இதுதான் definition. அதாவது ions absorb பண்றது எதுக்கு? Against the concentration gradient. அப்படி against the concentration gradient, இப்போ ஒரு ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டா ஒரு வேலையை நம்ம செய்யணும். ஸோ அப்போ அந்த செய்யும் போது நம்மளுக்கு எனர்ஜி தேவைப்படணும். ஸோ அந்த எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணாதான் ஒரு அகெயின்ஸ்டாக வேலை செய்ய முடியும். அந்த கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக அயான்ஸ் அப்சார்வ் ஆகணும்னா எனர்ஜி தேவை. ஸோ அந்த எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணுற அந்த அப்சார்ப்ஷனுக்கு பேர் தான் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன். இன் பிளான்ஸ் த வாக்யூலார் சாப் ஷோஸ் அக்யூமுலேஷன் ஆஃப் அயான்ஸ் அண்ட் கேட்டயான்ஸ் against the concentration gradient which cannot be explained by the theories of passive absorption. பிளான்ஸில் வாக்யூலார் சாப்பில் நிறைய ஆண்டையான்ஸ் அண்ட் கேட்டையான்ஸ் சேர்ந்துருக்கு. வாக்யூலார்னா அந்த பிளான்ட் செல்லில் வேக்யூல்ஸ் இருக்குது. அந்த வேக்யூல்ஸில் சில அதாவது சாப், வாட்டரி லிக்விட் மாதிரி ஒரு சாப் இருக்குது. ஸோ அதில் நிறைய கேட்டையான்ஸ் ஆனையான்ஸ் சேருது. ஸோ அது டிரான்ஸ்போர்ட் ஆகணும். அது சும்மாலாம் எந்த ஒரு இதில் இந்த டிஃப்யூஷன், ஆஸ்மாசிஸ் அந்த மெத்தடில் ஈஸியாக பாஸ் ஆகாது. ஸோ அதுக்கு எனர்ஜி தேவை. ஸோ அந்த எனர்ஜி இந்த வகையான ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாசிவ் அப்சார்ப்ஷனில் எந்த தியரிஸும் இல்லை. ஸோ மெக்கானிசம் ஆஃப் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் ஆஃப் சால்ட்ஸ் கேன் பி எக்ஸ்பிளைன்டு பை கேரியர் கான்செப்ட். ஸோ இந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்டிவ் அப்சார்ப்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கேரியர் கான்செப்ட் தியரி இருக்குது. கேரியர் கான்செப்ட் தியரி இப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு மெம்பரைன். ஓகே, மெம்பரைன் அதாவது செல். இது வெளியில் இருக்குது, இது உள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வெளியில் இருக்கிற ஆனையான்ஸ் கேட்டையானை கேரி பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட் அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கேரி பண்ணுது. இப்போ என்ன ஆகுது? இந்த கேரியர் இந்த ஆனையான்ஸோட ஃபிக்ஸ் ஆகுது. ஃபிக்ஸ் ஆன பிறகு அந்த பிளாஸ்மா மெம்பரைனை ரீச் ஆகுது. பிளாஸ்மா மெம்பரைன்லேருந்து பாஸ் ஆகிட்டு இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த செல்லுக்குள்ளே போயிடுது. செல்லுக்குள்ளே போன உடனே என்ன ஆகுது? இந்த ஆனையான்ஸ் கேட்டையான் ரிலீஸ் ஆகிடுது. ரிலீஸ் ஆன பிறகு இந்த கேரையான் தட் இஸ் கேரியர் ஏன்னா சுமந்து போகுது இல்லையா, கேரியான்ஸ் ஆர் கேரியர். ஸோ இந்த கேரியர் திரும்பியும் அவுட் சைட் த செல்லுக்கு வந்துடுது. ஸோ இதை தான் கேரியர் கான்செப்ட்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த கேரியர் கான்செப்டை கொடுத்தவர் யார்? வான் டெல் ஹானட் இன் 1937. The cell membrane is largely impermeable to free ions. ஸோ செல் மெம்பரைன்ஸ் இம்பெர்மியபிள்னா என்னது? ஊடுருவாகிறது. ஏன்னா லார்ஜ்லி ஃப்ரீ அயான்ஸை உள்ளே விடாது. ஏன்னா இப்போ நம்ம பார்க்கலாம், இந்த கேட்டையான்ஸும் ஆனையான்ஸும் ஃப்ரீயாக இருக்குது, அது ஃப்ரீயாக உள்ளே போகாது செல் மெம்பரைன்குள்ளே. ஏன்னா செல் மெம்பரைன் இம்பெர்மியபிள், அலோ பண்ணாது. ஏன்னா செல் மெம்பரைன் செமி பெர்மியபிள் மெம்பரைன், அது செக் பண்ணி தான் உள்ளே அனுப்பணும். அது இந்த ஃப்ரீ அயான்ஸ்கெல்லாம் உள்ளே அனுப்பாது. However, the presence of carrier molecules in the membrane act as a vehicle to pick up or bind with anions to form carrier ion complex which moves across the membrane. இப்போ இந்த கேரியர் மாலிக்யூல்ஸ்
மெம்பரைன்ஸில் இருக்குது. அதாவது நம்ம எதுக்குள்ளே இருக்குது, பிளாஸ்மா மெம்பரைனில் இந்த கேரியர் மாலிக்யூல்ஸ் இருக்குது. இந்த கேரியர் மாலிக்யூல்ஸ் தான் எதை கேரி பண்ண போகுது, இந்த அனயான்ஸ், ஃப்ரீயாக இருக்கிற அனயான்ஸை கேரி பண்ண போகுது. அதனால் இது என்னன்னு சொல்லலாம், வெஹிக்கிள்னு சொல்லலாமா? ஸோ இந்த வெஹிக்கிளில் இந்த அயான்ஸ், இந்த ஃப்ரீ அயான்ஸ் எல்லாம் கேரி பண்ண போகுது. ஸோ கேரியர் எங்கே இருக்குது, பிளாஸ்மா மெம்பரைனில் இருக்குது. செல் மெம்பரைன் ஒரு பிளாஸ்மா மெம்பரைனில் இருக்குது. அந்த கேரியர் இன்னொரு பேர் என்ன, வெஹிக்கிள். ஸோ வெஹிக்கிள் அவங்க பிக்கப் பண்ணுறாங்க, அப்புறம் கேரியரோட சேர்றாங்க. இப்போ வெஹிக்கிள், இந்த வெஹிக்கிள் ரெடியாக இருக்காங்க. ரெடியாக இருக்கும்போது இந்த ஆனயான்ஸ் ஆர் கேட்டயான்ஸ் கேரியர் மாலிக்யூலோட பைண்ட் ஆன பிறகு என்ன ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, கேரியர் அயான் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. கேரியர் அயான் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபார்ம் பண்ண உடனே ஈஸியாக மெம்பரைனை மூவ் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போன உடனே அயான்ஸ் அண்ட் கேட்டயான்ஸ் கேரியர்லேருந்து ஃப்ரீ ஆகிடுறாங்க. திரும்பவும் கேரியர் பிளாஸ்மா மெம்பரைன் கிட்ட அவுட் சைடில் வந்துடுது. On the inner surface of the membrane, this complex breaks apart, releasing into the cell, while carrier goes back to the outer surface to pick up the fresh ions. இது நான் ஃபஸ்ட்டு சொன்ன இல்லையா, அதாவது கிராஸ் பண்ண உடனே உள்ளே போன உடனே கேரியரும் அயான்ஸும் பிரேக் ஆகிடுது. திரும்பி கேரியர் அவுட் சைடுக்கு போயிடுது, ஏன்னா ஃப்ரெஷ் அயான்ஸை கலெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த கான்செப்டை 2 தியரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஒன்று Lundegard's cytochrome pump theory. Lundegardh and Bergstrom in 1933 observed a correlation between respiration and anion absorption. ஸோ இந்த லுண்டிகர்டும் பெர்ஸ்ட்ரமும் என்ன அதாவது பிளான்ஸ்குள்ள ரெஸ்பிரேஷனும் அனயான் அப்சார்ப்ஷனுக்கும் ஒரு காரிலேஷன், ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. எப்போ, 1933 Lundegardh and Bergstrom. When a plant is transferred from water to a salt solution, the rate of respiration increases, which is called as anion respiration or salt respiration. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பிளான்ட்டை நார்மல் வாட்டர்லேருந்து சால்ட் சொல்யூஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே அந்த பிளான்ட்டில் ரெஸ்பிரேஷன் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சுது, இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அப்போ அது என்னது, ஆனயான் ரெஸ்பிரேஷன், இல்லைன்னா சால்ட் ரெஸ்பிரேஷன் சொல்லலாம். ஸோ இந்த அப்சர்வேஷனை வச்சு Lundegardh in 1950 and 54 proposed cytochrome pump theory, which is based on the following assumption. ஸோ cytochrome pump theory சொன்னாங்க. இந்த இதை நீங்கள் அதாவது ரெஸ்பிரேஷனில் ETS எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் படிப்பீங்க. அந்த இதில் இந்த அயான்ஸ் ட்ராவல் ஆகி எனர்ஜி ஸ்டோரேஜ், அந்த எனர்ஜி ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸில் நீங்கள் படிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே பம்பிங் ஆஃப் எலக்ட்ரான், தட் இஸ் அயான்ஸ் எப்படி ட்ராவல் ஆகுது, அதுக்கு காரணம் என்சைம் டீஹைட்ரோஜினேஸ் ரியாக்ஷன் இங்கே நடக்குது. டீஹைட்ரோஜினேஸ் வேலை செய்ய போகுது. ஸோ அவுட் சைடு, அதாவது அவுட் சைடில் வாட்டராக இருக்குது. ஸோ வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் சேர்ந்து இதுவாகுது. ஸோ இங்கே ஃபெரடாக்சின் அதெல்லாம் சேர்ந்து, அந்த ஃபெரடாக்சின், சைட்டோக்ரோம் B6 இதெல்லாமே சைட்டோக்ரோம் பம்பில் வேலை செஞ்சு அதன் மூலமாக செல்லுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் அயான்ஸை வெளியில் விடுது. அயான்ஸ் ஒரு கேட்டயான்ஸை வெளியில், அதாவது செல்லுக்குள்ளே விடுது. ஸோ இந்த மெக்கானிசம் ஆஃப் ஆனயான் அண்ட் கேட்டயான் அப்சார்ப்ஷன் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ கேட்டயானையும் ஆனயானையும் அப்சார்ப் பண்ணுற மெத்தட் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனயான்ஸ் ஆர் அப்சார்ப்டு த்ரூ சைட்டோக்ரோம் செயின் பை an active process. Cation are absorbed passively. ஸோ ஆனயான்ஸ் சைட்டோக்ரோம் செயினில் ஆக்டிவ் ப்ராசஸாக நடக்குது. ஆக்டிவ்னா எனர்ஜியை யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. ஆனால் கேட்டயான் எப்படி பாஸ் ஆகுதா, பாசிவ்லி, அதாவது ஃப்ரீயாக டிஃப்யூஷன் மூலமாகவோ ஆஸ்மோசிஸ் மூலமாகவோ நடக்குது. An oxygen gradient responsible for oxidation at the outer surface of the membrane and reduction at the intersurface. இப்போ இந்த ஆக்சிஜன் கிரேடியன்ட் தான் ஆக்சிடேஷன், வெளியில் அவுட்டர் சர்ஃபேஸில் ஆக்சிடேஷன் நடக்குது. அண்ட் ஆக்சிடேஷன் எங்கே நடக்குது, மெம்பரைனுக்கு வெளியில் நடக்குது. ஆனால் அதுவே உள்ளே போனால்
ரிடக்ஷன் ஆகுது. இப்போ இங்கே தான் மெம்பரைன் இருக்கும்போது இங்கே ஆக்சிடேஷன் நடக்குது இல்லையா அவுட் சைடில், ஆனால் இங்கே வந்து ரிடக்ஷன் ஆகுது. ஹெச் தனியாக போதா, ஓ இங்கே போகுது, அதாவது மேலே போகுது. ஸோ அப்போது ரிடக்ஷன் நடக்குது. ஸோ செல்லுக்கு வெளியில் ஆக்சிடேஷன், செல்லுக்குள்ள ரிடக்ஷன் நடக்குது இந்த சைட்டோக்ரோம் பம்ப் தியரியில். ஓகே, இது வரையும். According to this theory, the enzyme dehydrogenase on the inner surface is responsible for the formation of protons and electrons. So, இந்த உள்ள ஆக்சிடேஷன் நடக்குது சொன்னோம் இல்லையா, உள்ள ஆக்சிடேஷன் உள்ளல்ல வெளியில், செல்லுக்கு வெளியில் ஆக்சிடேஷன் நடக்குது. ஆனால் உள்ள நடக்கிறதுக்கு காரணம் யார்? இந்த டீஹைட்ரோஜினேஸ் என்சைம் தான் புரோட்டான்ஸை பிரிக்குது. புரோட்டான்ஸையும் எலக்ட்ரான்ஸையும் பிரிக்கிறது இந்த ஹைட்ரோஜினேஸ் என்சைம் தான். ஆஸ் எலக்ட்ரான்ஸ் பாஸ் outward through electron transport chain, there is a corresponding inward passage of anions. இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வெளியில் போகும்போது உள்ளுக்குள்ள அதுக்கேற்ற மாதிரி ஆனயான்ஸும் பாஸ் ஆகிருக்கும். Anions are picked up by oxidized cytochrome oxidase and are transferred to the other members of the chain as they transfer the electron to the next component. So anions வந்து சைட்டோக்ரோமில் அதாவது ஆக்சிடேஸ் என்சைம் மூலமாக ஆக்சிடைசேஷனில் anions வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதே மாதிரி the chain வந்து transfer the electrons to the நெக்ஸ்ட் காம்போனண்ட், அதாவது இந்த செயின் வழியாக அனயான்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த பக்கம் இப்படி இந்த சைடு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபரில் ஆயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த தியரி அசியூம்ஸ் தட் கேட்டயான்ஸ் மூவ் பாசிவ்லி அலாங் வித் த எலக்ட்ரிக்கல் கிரேடியன்ட் கிரியேட்டட் பை த அக்குமுலேஷன் ஆஃப் அனயான்ஸ் அட் த இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த மெம்பரைன். நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம், எனர்ஜி வந்து அனயான் அப்சார்ப்ஷனுக்கு தான் தேவைப்படும், அதனால் ஆக்டிவாக நடக்குது. பாசிவாக நடக்கிறது வந்து கேட்டயான். இப்போ அனயான்ஸ் உருவாக்கி வச்சிருக்கிற அந்த இன்னர் சர்ஃபேஸில் உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் கிரேடியண்ட்டை வச்சு தட் இஸ் கேட்டயான்ஸ் ஈஸியாக உள்ளே வந்துடுது. ஆனால் டிஃபெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு தியரிக்கும் டிஃபெக்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு தியரி, கேட்டயான் ஆல்சோ இன்டியூசஸ் ரெஸ்பிரேஷன். ஸோ அனயான் மட்டும்தான் நடக்கும், அதாவது சால்ட் வாட்டருக்குள்ளே வச்ச உடனே, சால்ட் சொல்யூஷனில் வச்ச உடனே அனயான் ரெஸ்பிரேஷன் நடக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. ஆனால் கேட்டயானும் ரெஸ்பிரேஷனை தூண்டும். அது மட்டும் இல்லாமல் செலக்டிவ் அப்டேக் ஆஃப் அயான்ஸை பற்றி சொல்கிறதுக்கு தவறிட்டாங்க. இட் ஃபெயில்ஸ் டு எக்ஸ்பிளைன் த செலக்டிவ் அப்டேக் ஆஃப் அயான்ஸ். இட் எக்ஸ்பிளைன்ஸ் த அப்சார்ப்ஷன் ஆஃப் அனயான்ஸ் ஒன்லி. கேட்டயான்ஸை பற்றி சொல்லவே இல்லை, ஈஸியாக உள்ளே போயிடும். அது எப்படி போகுது, எந்த மெத்தடில் போகுது அப்படின்னு சொல்லவே இல்லை. Next, Bennet-Clark Protein-Lecithin theory, 1956. Bennet-Clark proposed that the carrier could be a proton associated with phosphatide called a lecithin. So, 1956ல Bennet-Clark தான் இந்த தியரியை ப்ரப்போஸ் பண்ணார். எதை பேஸ் பண்ணி இந்த கேரியர், அந்த கேரியர் வந்து என்ன மெட்டீரியலாக இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ புரோட்டீன் அசோசியேட்டட் வித் ஃபாஸ்போடைடு, அதாவது ஃபாஸ்பரஸோட கலந்த புரோட்டீன் சேர்ந்தது, அதுக்கு பேர் வைக்கிறார் லெசித்தின். அந்த வெஹிக்கிள் சொன்னோம் இல்லையா, அந்த கேரியர் மாலிக்யூல் வெஹிக்கிள், அந்த வெஹிக்கிள் வந்து புரோட்டீன் ஃபாஸ்பரஸ் கலந்த ஒன்றா இருக்கிறதுனால அதை லெசித்தின்னு வைக்கலாம். The carrier is amphoteric. Hence, both cations and anions combines with it to form a lecithin ion complex in the membrane. So, அந்த carrier வந்து amphotericன்னா ஆசிடாவும் பேஸாவும் ஆக்ட் ஆகிற அந்த ப்ராசஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், amphoteric. So, இது both cations and anions combined with it to form lecithin ion complex. அதாவது ஆசிட் அண்ட் பேஸோட இருக்கிறதுக்கான அந்த கேரியர்னால் என்னது, அந்த லெசித்தின் வந்து ஆம்ஃபோடெரிக்னா ஆசிட் அண்ட் பேஸ் ரெண்டு விதமாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ அப்படி ஆக்ட் ஆகிறதுனால கேட்டயான்ஸையும் எடுத்துகிட்டு போகும், ஆனயான்ஸையும் எடுத்துகிட்டு போகும். அதாவது ட்ராவல் பண்ண எடுத்துகிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் விடும். ஸோ அப்போ அது என்ன ஃபார்ம் பண்ணுது, லெசித்தின் அயான் காம்ப்ளெக்ஸ்.
மெம்பரைன்குள்ளே வரும்போது லெசித்தின் அயான் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணுது. Inside the membrane, lecithin ion complex is broke down into the phosphatidic acid and choline along with the liberation of ions. So, உள்ளுக்குள்ள போன உடனே lecithin ion complex எப்படி break ஆகுது? phosphatidic acid and choline அப்படி break ஆகும்போது ions வந்து வெளிப்படுது. So, lecithin again gets regenerated, forms phosphatidic acid and choline in the presence of enzyme choline acetylase and choline esterase. So acetylene that is lecithin வந்து உடைஞ்சது இல்லையா phosphatic acid and choline அது திரும்பியும் ரீஜெனரேட் ஆகுது. phosphatidic acid plus choline எந்த என்சைம் மூலமானா choline acetylase and choline esterase மூலமா. ஸோ அப்படி ரீஜெனரேட் ஆகும்போது ஏடிபி தேவை. அதாவது லெசித்தின் ஃபார்ம் ஆகும்போது ரீஜெனரேட் ஆகும்போது ஏடிபி வேணும். ஏன்னா எனர்ஜி இருந்தால் தான் இது நடக்க முடியும். ஸோ இதுதான் பாருங்கள் இந்த லெசித்தின்னா ஃபாஸ்பரஸ் அண்ட் புரோட்டீன் கலந்து தான் லெசித்தின். இப்போ இந்த லெசித்தினோட இந்த ஆனயான்ஸ் அண்ட் கேட்டயான்ஸ் வந்து பைண்ட் ஆகுது. இங்கே பைண்ட் ஆகுதா? பைண்ட் ஆன உடனே இந்த லெசித்தினேஸ் என்சைம் மூலமாக யாரை கிராஸ் பண்ணுறாங்க? பிளாஸ்மா மெம்பரைனை கிராஸ் பண்ணியாச்சு. அப்படி கிராஸ் பண்ணும்போது என்னவா மாறுறாங்க? பாஸ்போட்டிடிக் ஆசிட் அண்ட் கோலைன். எதை? இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் என்சைம் அசிட்டைல் கோலைன் மூலமாக இப்போ மாறின உடனே உள்ளே போன உடனே திரும்பி அந்த அசிட்டைல் அதாவது என்னவா ஒரு நிமிஷம். லெசித்தின் வந்து பிளாஸ்மா மெம்பரைனுக்குள்ளே போகும்போது பாஸ்போட்டிடிக் போயாச்சு. லெசித்தின் யாரோட பைண்டப் ஆகிறாங்க? கேட்டயான் அண்ட் அனயானோட பைண்டப் ஆகிட்டு வித் த ஹெல்ப் ஆஃப் லெசித்தினேஸ் என்சைனோட உள்ளே போயாச்சு. இப்போ லெசித்தின் அயான் காம்ப்ளெக்ஸாகவும் மாறியாச்சு, உள்ளே போயாச்சு. செல்லுக்குள்ளே போன உடனே பாஸ்போட்டிடிக் ஆசிடாகவும் கோலைனாகவும் பிரிகிறாங்க. அப்படி பிரியும் போது ஆனயான்ஸ் வந்து லிபரேட் ஆகுது செல்லுக்குள்ளே. ஸோ லிபரேட் ஆன பிறகு இப்போ லெசித்தின் திரும்பியும் ரீஜெனரேட் ஆகணும். ஸோ அந்த ரீஜெனரேட் ஆகிறதுக்கு என்சைம் என்னது? கோலைன் அசிட்டிலேஸ், அசிட்டைல் கோலைன் ஃபார்ம் ஆகுது. அப்புறமா கோலைன் எஸ்டரேஸ். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது? லெசித்தின் கிடைக்குது. அந்த லெசித்தின் எங்கே கிடைக்குது? செல்லுக்கு வெளியில் வருது. திரும்பியும் சார்ஜ் ஆகிறதுக்கு பார்க்குது, சார்ஜ் ஆகி திரும்பியும் உள்ளே போகிறதுக்காக. நெக்ஸ்ட் டொனான் ஈக்லிபிரியம். Within the cell, some of the ions never diffused out through the membrane. ஸோ செல்லுக்குள்ளே இருக்கும்போது சில அயான்ஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகாமையே இருக்கும். ஏன்னா தட் இஸ் டிஃப்யூஸ் அவுட் த்ரூ த மெம்பரைன் மூலமாக டிஃப்யூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ தே ஆர் ட்ராப்டு வித்தின் த செல் அண்ட் ஆர் கேரிடு ஃபிக்ஸ்ட் அண்ட் ஆர் கால்ட் ஃபிக்ஸ்ட் அயான்ஸ். ஸோ அவங்க வந்து செல்லுக்குள்ளேயே ட்ராப் ஆகிட்டு அதை வந்து ஃபிக்ஸ்டாக அங்கேயே நிலச்சி நிற்கிற அயான்ஸாக இருந்துருவாங்க. ஸோ பட் தே மஸ்ட் பி பேலன்ஸ்டு பை அயான்ஸ் ஆஃப் ஆப்போசிட் சார்ஜ். ஆனால் அவங்க வந்து ஆப்போசிட் சார்ஜோட பேலன்ஸ் ஆகுறாங்க. Assuming that a concentration or fixed ions is present inside the membrane, more cations would be absorbed in addition to the normal exchange to maintain the equilibrium. ஸோ இப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் ஆர் ஃபிக்ஸ்டு அயான்ஸ் இருக்கு இல்லையா, அது அந்த செல்லுக்குள்ளேயே இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படணும்? அந்த செல்லுக்குள்ளேயே மைனஸ் அயானோ ப்ளஸ் அயானோ இருக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆனயான்ஸ் இருந்ததுன்னா கேட்டயான்ஸ் இருந்ததுன்னா ஆனயான்ஸ். ஸோ இப்போ ஆனயான்ஸ் உள்ளே இருக்கும்போது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? கேட்டயான்ஸ் வேணும். ஸோ அந்த கேட்டயான்ஸ் அதிகமாக வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆனாதான் ஈக்லிபிரியம், சரிசம நிலை. இப்போ வந்து 10 கேட்டயான் இருக்குன்னா 10 ஆனயான் இருக்கணும், அப்போ தான் ஈக்குவல் ஆகும். இப்போ 10 கேட்டயான் இருந்துட்டு ஆனயான்ஸ் 8 தான் இருந்ததுன்னா ஈக்குவல் ஆகாது. ஸோ ஈக்குவல் ஆகணும் அதுக்குள்ளே. ஸோ therefore the cation concentration would be greater in the internal than in the external solution. ஸோ greater இன்டர்னலில் விடு, அதாவது எங்கே அதிகமாக இருக்குது கேட்டையனோட கான்சன்ட்ரேஷன் would be greater in the internal. ஏன்னா உள்ளே தான் அதிக ஈக்லிபிரியம் ஆகணும், செல்லுக்கு வெளியில். ஏன்னா கேட்டையான்ஸ் அதிகமாக அப்சர்வ் பண்ணி உள்ளே வந்தாச்சு. ஏன்னா சரிசமமாக ஆக்கிறதுக்கு. So this electrical balance or equilibrium controlled by electrical diffusion phenomena is known as Donnan equilibrium. அதாவது எலக்ட்ரிக்கல் மூலமாக, அதாவது கேட்டையான் ஆனயான் வந்து ஒரு சரிசமமான நிலைக்கு வந்ததுன்னா
அது எதை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா எலக்ட்ரிக்கல் டிஃப்யூஷன் கண்ட்ரோல். அது எதன் மூலமாக கண்ட்ரோல் ஆகுது? அந்த ஈக்லிபிரியம் எதனால் ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரு டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலமாக ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதை கண்டுபிடிச்சவர் வந்து டொனன். ஸோ அதனால் டொனன் ஈக்லிபிரியம்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இதுதான் பிளாஸ்மா மெம்பரைன். இப்போ இந்த பிளாஸ்மா மெம்பரைனில் செல்லுக்குள்ளே ப்ரோட்டீன் இருக்குது. ப்ரோட்டீனில் நிறைய அதாவது ஆனயான்ஸ் கேட்டயான்ஸ். இப்போ இங்கே ஆனயான்ஸ் இருந்ததுன்னா இங்கே இருக்கிற இந்த கேட்டயான்ஸ் வந்து உள்ளே அப்சார்ப் பண்ணி உள்ளே போயிட்டு சரிசமமான ஒரு நிலையை ஏற்படும். எக்ஸ்ட்ரா செல்லுன்னா அவுட் சைடு, சைட்டோபிளாசம்னா இன்சைட் த செல் மெம்பரின்குள் வழியாக போயிட்டு அது சமமான ஒரு நிலைக்கு கொண்டு வரது தான் இந்த டொனன் ஈக்லிபிரியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் இஸ் தி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.